உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள், ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு நேர்காணல். சமகால அரசியல். வணக்கம் நேர்களே. இன்றைய சமகால அரசியலில் நாம் ப்ரொஃபசர் அமிர்தலிங்கத்தோடு இலங்கை ஜனாதிபதி அண்மையில் மேற்கொண்ட இந்திய விஜயம் தொடர்பாகவும் அது சார்ந்து வரும் பாதகமான நிகழ்வுகளை ஆராய இருக்கின்றோம். முதலில் எங்களது ரூபம் டிவி நேர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கம் ப்ரொஃபசர். உங்களுக்கும் ரூபம் நேரி. முதல் கேள்வியாக நான் அண்மையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகா அவர்கள் இந்தியா உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியா சென்றிருந்தார். அவர் அங்கு பல தரப்பட்ட விடயங்களில் கைச்சாத்திட்டு திரும்பி கூறப்பட்டாலும் அவர் எந்த விடயங்களில் கைச்சாத்திட்டார், என்னென்ன நலத்திட்டங்களில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்று இதுவரையும் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த விஷயத்தில் ஊகங்கள் பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் நிச்சயமாக ஒரு மூடிய அறைக்குள் ரகசியமாக பேசியிருப்பார்கள். அந்த விடயங்கள் அவர்கள் இரண்டு பேருக்கும் அல்லது அவர் சார்ந்த நெருங்கிய அவர்களுடைய சகாக்களுக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது வெளியில வர வாய்ப்பில்லை. நாங்கள் அவர்களுடைய சந்திப்பை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ரெண்டு பேரும் வெளியில வந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாடு மாதிரி நடத்தினார்கள், ஊடகவியலாளர் சந்தித்தார்கள். அதை விட ரெண்டு பேருடைய எக்ஸ்தலத்திலும் பல விடயங்கள் வெளியாகிருக்கின்றன. ஜனாதிபதியின் எக்ஸ்தலத்தில் அவர் என்ன கூறியிருக்கிறார், இந்திய பிரதமருடைய எக்ஸ்தலத்தில் அவர் என்ன கூறுகிறார், இந்த விஷயங்கள்லாம் உத்தியோகபூர்வமானவை. அந்த வகையில் பார்க்க போனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களின் இந்திய விஜயமானது ஒரு கஸ்டமரி விசிட். அதாவது இந்தியா மிகப்பெரிய நாடு, இலங்கைக்கு அருகில் உள்ள நாடு. ஆகவே இந்தியாவுக்கு முதல் பயணம் போவது என்பது நீண்ட காலமாக வாடிக்கையா இருக்கின்றது. அதை அவர் பின்பற்றி இருக்கின்றார். இரண்டாவது விஷயம், அவர் இந்தியாவிற்கு இலங்கை ஒரு பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது, இந்தியாவோட கரிசனை அது பரவலாக இருந்தது, அதை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இதை தவிர ரெண்டு பேரும் தங்களுடைய எக்ஸ்தலத்தில் கூறிய விடயங்கள், அதை விட ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அது இலங்கை வெளியுறவு அமைச்சரும் இந்திய வெளியுறவு அமைச்சரும் இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தை அவர்கள் இரண்டு நாடுகளும் சேர்க்கிறது. அதாவது இந்தியாவிலிருந்து பொருட்கள் இலங்கைக்கு வரும்போது இந்தியாவும் வரி விதிக்கின்றது, இலங்கையும் வரி விதிக்கின்றது. இலங்கையிலிருந்து போகும்போது இலங்கையும் வரி விதிக்கின்றது, இந்தியாவும் வரி விதிக்கின்றது. இதனால இந்தியாவில் உள்ள உற்பத்தியாளர்கள், இலங்கையில் உள்ள உற்பத்தியாளர்கள், இந்தியாவில் உள்ள நுகர்வோர்கள், இலங்கையில் உள்ள நுகர்வோர்கள் குறைந்த விலையில் பொருட்களை பெற முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே அது பொருளாதார ரீதியில் அது ஒரு நல்ல விஷயம். அதை தவிர இலங்கை ஜனாதிபதி வடகடல் மீனவர்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனையான அந்த ட்ரோலார் மீன்பிடி, அதாவது கடல் மட்டத்தை அடியோடு அள்ளி கொண்டு போகிற வலைகளை பயன்படுத்துவது, இலங்கை வடகடல் வந்து இறந்து கொண்டிருக்கின்றது. வடலை சார்ந்த யாழ்ப்பாண மன்னார் மாவட்ட மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் இந்திய தரப்பில் இந்திய வெளியுறவு அமைச்சர் 3 விஷயங்களை தொட்டு காட்டினார். ஒன்று, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு லேண்ட் பிரிட்ஜ் அமைப்பது. அடுத்தது ஒரு பவர் பிரிட்ஜ், அதாவது மின்சாரங்களை பரிமாறிக்கொள்வதால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவது, இலங்கையிலிருந்தும் உபரியாக கிடைத்தால் அதை இந்தியாவுக்கு கொண்டு போவது. அப்போது பவர் பிரிட்ஜ் என அவர் சொல்றார். அடுத்தது புவல் பைப்லைன், பெட்ரோல் டீசல் அவற்றை இந்தியாவிலிருந்து நேரடியாக கடல் ஊடாக ஒரு பைப் ஊடாக கொண்டு வரும் திட்டம். இந்த 3ம் இந்தியாவுக்கு விருப்பமாக இருக்கின்றது. இந்த விடயங்களில் இந்தியா வெற்றி கண்டால் இலங்கையுடன் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் ரீதியாகவும் இந்தியா மிகவும் நெருங்கி வர விரும்புகின்றது என்ற அர்த்தம். அதைத்தான் இந்திய வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார். ஆனால் அந்த வகையான எந்த ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படவில்லை. அதனால் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன், இந்த 3 விஷயங்கள் சம்பந்தமாக இலங்கை ஜனாதிபதியோ இலங்கையிலிருந்து சென்ற தூதுக்குழுவோ எந்த ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திடவில்லை. ஆனால் இந்தியா இலங்கைக்கு சில சலுகைகளை தர விரும்புகின்றது. வவுனியா மாகோவிலிருந்து ஓமந்த வரைக்குமான அந்த புகையிரத பாதை அமைப்பதில் கொடுத்த கடனை இந்தியா இப்போ ஒரு நன்கொடையாக அளிக்க விரும்புகின்றது. அந்த செய்தி வழியாக இருக்கின்றது. அதை விட இந்தியா அந்த எனர்ஜி செக்டர்ல இலங்கையில் முதலிட விரும்புகின்றது. அதையும் பிரதமர் சுட்டி காட்டியிருக்கின்றார். உல்லாச பயணிகள் கூடுதலாக வர வேண்டும் இந்தியாவிலிருந்து, அந்த உல்லாச பயணத்துறையை வளர்க்க வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறான மேம்போக்கான விடயங்கள் அங்கே நடந்திருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் ஒரு இலங்கை ஜனாதிபதியின் விஜயம் வந்து மிக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னால், இவர் ஒரு இடதுசாரி,
இவர் சீனாவின் பக்கம் போய்விடுவார் என்ற கருத்துக்கள் இவர் வெற்றி பெற்றவுடன் பரவலாக இந்தியாவில் பேசப்பட்டன. அந்த அவளுக்கு ஒரு கரிசனை இருந்தது. இடதுசாரிகள் என்றால் நிச்சயமாக சீனாவுடன் இணைந்து செல்வார்கள் என்று. ஆகவே அவர் இந்தியாவுக்கு முதல் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை இந்தியாவுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் இருக்காது என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இலங்கையில பார்த்தால் இலங்கை ஊடகவியலாளர்களோ அரசியல்வாதிகளோ மக்களோ இதை பெரிய அளவுக்கு கொண்டாடி பெரிய முக்கியத்துவம் கொடுத்தமாக தெரியவில்லை. இது ஒரு சாதாரண விஜயம். ஆனால் இந்தியா முக்கியமாக 2 விஷயங்களை உதவி செய்தது. ஒன்று கொரோனா காலத்தில் உதவி செய்தது, சுனாமி காலத்தில் உதவி செய்தது. அதை இலங்கையும் மறுதளிக்க இயலாது. அந்த வகையில் இந்தியா ஒரு அருக நாடு, முக்கியத்துவமான நாடுதான். ஆனால் அடுத்த விஜயமாக அவர் இலங்கை ஜனாதிபதி சீனாவுக்கு செல்ல இருக்கின்றார். சோ அங்கே நடக்கும் நிகழ்வுகளை வைத்துத்தான் அடுத்த நகர்வு அமையப் போகிறதா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ஆட்சி மாற்றம் 19ஆம் ஆண்டிலிருந்து அல்லது அதற்கு முதல் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியா வந்த பிறகு ஒரு சீனா குறித்த ஒரு 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 நிச்சயமற்ற தன்மை காணப்பட்டது. என்றால் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன 2 பேரும் போட்டியிட்ட போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் மைத்ரிபால சிறிசேனையும் கூறிக்கொண்டிருந்தார்கள், சீனாவின் அத்தனை முதலீட்டு திட்டங்களை நாங்கள் நிறுத்துவோம் என்று. அப்படி நிறுத்தவும் செய்தார்கள். அதன் பிறகு சீனாவுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது, இலங்கையில் தங்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது என்று. கோத்தபாயா வந்த போது 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் பிரச்சனை, நிச்சயமற்ற தன்மை, நெருக்கடி உருவாகின. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவா 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு சீன முதலீடுகள் பெருமளவுக்கு குறைந்து விட்டன. ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை அவர்கள் 99 வருஷ குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் கொழும்பு போர்ட் சிட்டி, அதில் 269 ஹெக்டேயர் நிலத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் கடலுக்குள்ள. அதில் 105 ஏக்கர் இலங்கைக்குரிய, 105 ஹெக்டேர் இலங்கைக்குரியது, 164 ஹெக்டேர் சீனாக்குரியது. ஆனால் அவ்வாறு நிலம் உருவாக்கப்பட்டுள்ளதை ஒழிய சீனா அதிலையும் பெரிய அளவு முதலீடுகளை கொண்டு வரவில்லை. சீனா ஒரு காத்திருப்பு தந்திரோபாயத்தை பின்பற்றுவதாக தெரிகின்றது. தங்களுக்குரிய அந்த அரசியல் ரீதியான நிச்சயமுள்ள தன்மை ஒரு எளிதில் பாதிக்கப்படாமல் தங்களுடைய முதலீடுகள் செல்லுமா இருந்தால் நிச்சயமாக வருவார்கள். அந்த நிலைமைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது போல இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் சீன விஜயத்தின் போது இந்த விஷயங்கள் பெரும்பாலும் பேசப்பட்டு அவருடைய முதலீட்டு வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படும் எனத்தான் பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அறிந்தது, பலரும் அறிந்ததுதான், உன்னிப்பாக கவனித்தால் இலங்கை தேசத்தில் புவியியல் சார்ந்த தேசமாக அமைந்திருப்பதால், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த புவியியல் அமைப்பாக இருக்கிற காரணத்தினால் என்னவோ இந்தியாவாகட்டும் சீனாவாகட்டும் தங்களது உளவுத்துறைகளை அங்கே ஆதிக்கம் செலுத்த வைத்து அவர்களுக்குரிய ராடார்களை பொருத்தி கண்காணிப்பு வலயங்களை ஏற்படுத்தித்தான் முனைப்படுகிறார்கள் என்பது போல ஒரு பிம்பம் தான் கிரியேட் பார்க்கக்கூடியதாக அமைகிறது. இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் தாமிர கோபமாகட்டும், சங்கரில்லா ஹோட்டல் ஆகட்டும் சீனாவின் கட்டுப்பாட்டில், அதி உயர்ந்த மேல்தளங்கள் அனைத்தும் அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. அதே போல இந்தியாவை நாங்கள் உற்று நோக்கினோமானால் யாழ்ப்பாணத்தில் விமான நிலையத்தில் அவர்கள் குடியேறினார்கள். அதே போல இப்பொழுது மன்னார் மாவட்டத்தில் அமைக்க இருந்த அதானி குழுமம் அமைக்க இருந்த காற்றாலை கூட அவர்களுடைய ராடார்களை பொருத்துவதற்கான திட்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த விஜயத்தில், இந்தியா விஜயத்தில் அதானிக்கும் சார்பான அந்த காற்றாலை அமைக்கும் திட்டமும் நிறைவேற்றப்படுமா? அந்த சம்பூரில் அந்த சூரிய கலங்களை பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் நீண்ட காலமாக இருக்கின்றது. திட்டம் இருக்கின்றது. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் 2007ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டில் சம்பூர் இலங்கை இராணுவத்தின் வசம் வந்த பிறகு மக்கள் குடியேற்றப்படாமல் அங்கு ஒரு இந்திய ஆதரவுடனான அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் அது மக்கள் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டது. ஆனால் அந்த நில கையகப்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் இப்போதும் அப்படிதான் இருக்கின்றது. ஆகவே அந்த அனல் மின் நிலையம் கைவிடப்பட்டாலும் அதில் அந்த பிரதேசத்தில் சூரிய கலங்களை பொருத்தி மின்சார உற்பத்தி செய்ய நீண்ட காலமாக திட்டம் இருந்தது. அதுவும் செயற்படுத்தப்படவில்லை. இந்த விஷயங்கள் நிச்சயமாக பேசப்பட்டிருக்க கூடும். சில கருத்துக்கள் அந்த திட்டம், சம்பூர் திட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற மாதிரியும் கருத்துக்கள் வந்தன. நீங்க சொல்லுவது போல மன்னார்ல அதானியின் ஆலை, கொழும்பு துறைமுகத்தில் முதலீடுகள் எல்லாம் சில சிக்கல்களை உருவாக்கி இருப்பது உண்மை. ஆனா அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவையும் வைத்துக்கொண்டு சீனாவையும், ஏன்னா சீனா இலங்கைக்கு பெருமளவு கடன் கொடுத்திருக்கின்றது, முதலீடுகளை செய்திருக்கின்றது. இந்தியாவும் எங்களுக்கு கூடுதல் இறக்குமதி செய்ய நாடுகள்ல சீனா முதலாவது, இந்தியா 2வது.
ஏற்றுமதி செய்யும் நாடுகள்ல அமெரிக்காவுக்கு கூடுதலாக பங்கு இருந்தாலும் இந்தியா ஒரு 6% ஏற்றுமதி இந்தியாவுக்கு போகின்றது. ஆக ஒரு வர்த்தக பங்காளி என்ற ரீதியில இந்தியாவும் சீனாவும், முதலீட்டு பங்காளி என்ற ரீதியில இந்தியாவும் சீனாவும் இலங்கைக்கு முக்கியமான நாடுகள். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு வடபுலத்தில் இருக்கிற பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நட்புள்ள நாடு அல்ல. நேபாளத்திலேயும் சிக்கல் நிலவுகின்றது. அந்த வகையில் பங்களாதேஷிலும் இப்ப இருக்கிற ஆட்சி இந்தியாவுடன் ஒரு முரண்பட்ட நிலையை கடைபிடிப்பது போல தெரிகின்றது. ஆகவே தன்னுடைய வடபுலத்திலேயும் கிழக்கு மேற்கிலே எல்லாம் தனக்கு ஒரு சிக்கலான நிலைமைக்குள்ள இலங்கையை தன் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில என்ற அங்கிலும் சீனாவுடன் நட்புறவு நாடுகள். இப்பொழுது பாகிஸ்தான் சீனாவுடன் நட்புற நாடு, நேபாளும் சீனாவுடன் நெருங்கி போக செல்ல முற்படுகின்றது. பங்களாதேஷில் இப்ப இருக்கிற ஆட்சியும் சீனாவுடன் நல்ல உறவை மேம்படுத்த முற்படுகின்றது. இந்தியாவுடன் ஒரு எதிர்கொள்கையை கடைப்பிடிக்கின்றது. ஆகவே இலங்கையும் சீனா பக்கம் போய்விட்டால் தன்னை சுத்தியும் ஒரு 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 சிக்கலான நிலைமை உருவாவதை இந்தியா விரும்பவில்லை. ஆகவேதான் இலங்கைக்காவது கடும் முக்கியத்துவம் இந்தியா கொடுப்பது போல தெரிகின்றது. ஆகவே முதலீடுகள் சம்பந்தமாக இந்தியா நிச்சயமாக இலங்கையை தன்னுடைய வளையத்துக்குள், பாதுகாப்பு வளையம், பொருளாதார வளையம் ரெண்டுக்குள்ளையும் வைக்க முயற்சி செய்யும். அது எதிர்வரும் காலத்தில் இன்னும் கூடலாம். அதே நேரம் சீனாவையும் இலங்கை ஒரு சமநிலையில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஒரு தந்திரோபாய ரீதியில் இலங்கைக்கு காணப்படுகின்றது. ஆனால் இப்ப நீங்கள் பொருளாதார ரீதியில் பார்த்தால் கொழும்பு துறைமுகத்தில் அபிவிருத்தி செய்வது இலங்கைக்கு ஒரு சாதகமான அனுகூலமாகத்தானே அமையும். உங்களுக்கு தெரியும், இலங்கை கொழும்பு துறைமுகம் ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், அதாவது மிகப்பெரிய கப்பல்கள் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்களை கொண்டு இறக்கக்கூடிய துறைமுகம். இந்தியாவின் தென்பகுதியில் அப்படி ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இல்லை. ஆகவே இலங்கைக்கு பெரிய கப்பல் இவ்வளவு காலம் சிறிய சிறிய கப்பல்களில் தான் இந்தியாவுக்கு அந்த கொள்கலங்களை கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அதானி கேரளாவில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே இந்தியாவுக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய கப்பல் போய் அணைக்கக்கூடிய அந்த துறைமுகம் அவங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் பிராந்தியத்திலே தென் பிராந்தியத்தூடாக போக்குவரத்தில் ஈடுபடுற கப்பல்கள் இந்தியாவுக்கு போவதை விட கொழும்புக்கு அந்த டீசல் எரிபொருளை நிரப்பிக் கொள்வது, உணவுப் பொருட்களை நிரப்புவது இட அமைவு ரீதியாக இலங்கைக்கு மிக முக்கியத்துவம் உலகளாவில் கிடைக்கின்றது. ஏன்னா தென் பிராந்தியத்தில் வேறு நாடுகள் இல்லை. தென் இந்திய சமுத்திரத்துக்கு தென்பகுதிக்கு வரும் கப்பல் எல்லாம் நிச்சயமாக கொழும்புக்குத்தான் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் சென்னைக்கு போக வேண்டிய தேவை இல்லை. ஏன்றால் சென்னைக்கு போனால் நீங்கள் வங்காள விரிவாக்கம் உங்களுக்கு அந்த பாக் ஸ்ட்ரைட் மிக குறுகலான பகுதி, அதில் பெரிய கப்பல் செல்ல இயலாது. அந்த இடத்துல கொழும்பு துறைமுகம் இன்று வரைக்கும் மிக முக்கியத்துவமான இடாமவே கொண்டிருக்கின்றது. அது இலங்கைக்கு அனுகூலமாகத்தான் இருக்கின்றது. நல்லது. நீங்கள் இப்பொழுது மீண்டும் எரிசக்தி இதுக்கு வரும் பொழுது, ஆனால் காற்றாலை அமைப்பதிலும் காற்றாலை புறச்சூழலுக்கு தீங்கி விளைவிக்கின்றது. நமது வாழ்வாதார, அதாவது பறவைகள் இனம் அழிந்து போகின்றன. ஆனால் அணு உலை அமைப்பதாலோ இல்லது சூரிய ஒளியால் மின்சாரத்தை பெறும் திட்டத்தை அமைப்பதாலோ அது அனுகூலமாகத்தான் அமையும். ஆனால் அதாவது ஒரு பொருளாதார ஆய்வாளராக உங்கள் கருத்தை நான் இங்கே பதிய விரும்புகிறேன். என்னவென்றால் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆனால் அந்த எரிசக்தி முழுவதும் அவர்களின் அந்நிய நாட்டுக்கின் கண்ட்ரோலுக்கு கொடுத்து விட்டால் எங்கள் இறையாண்மை பாதிக்கப்படும் அல்லவா? இதுல ரெண்டு விஷயம் முக்கியமானது. நீங்க சொல்லுவது போல இலங்கை அந்த மீளுருவாக்கம் செய்யக்கூடிய சக்தி வளங்களை இலகுவாக பெறக்கூடிய நாடு. சூரிய சக்தி எடுத்துக்கொண்டால் இலங்கையில உங்களுக்கு தெரியும், விண்டர் அந்த வெதர் இல்லை. ஆண்டு முழுவதும் சூரிய சக்தி கிடைக்கின்றது. ஆகவே சூரிய கலங்களூடாக அது மலிவானதும் கூட உற்பத்தி செய்யலாம். ஆனால் இலங்கை பெரிய அளவுக்கு முதலீடு செய்யாததால தான் இலங்கை பெருமளவு நிலக்கரியை இறக்குமதி செய்கின்றது நுரைச்சோலை கோல் பவர் பிளான்ட், அந்த அனமின் நிலையத்துக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நீர் மின்சாரம் ஹைட்ரோ பவர் போதாமல் இருக்கின்றது. டீசல் இயந்திரங்களூடாக அந்த தெர்மல் பவர் பிளான்ட் உங்களுக்கு கழிவு திசையெல்லாம் அது இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மீளுருவாக்கம் செய்யக்கூடிய மூலங்களுக்கு கிடைக்கிற மின்சக்தி குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் அது இப்பொழுது படிப்படியாக அதிகரிக்க போகின்றது. நீங்கள் கேட்ட சூரிய சக்தியூடாக பெறுவது என்பது உண்மையை மலிவானது. அதனால இலங்கைக்கு இறக்குமதியை குறைக்கலாம். டீசலும் இறக்குமதி செய்ய தேவையில்லை, நிலக்கரியும் இறக்குமதி செய்ய தேவையில்லை. ஆனால் இங்கே ரெண்டு விஷயம் இருக்கின்றது. நிலக்கரி ஊடாக பெறப்படுவது
இப்ப நுரைச்சோலையில் இருக்கின்றது, அது சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதற்கு உங்களுக்கு தெரியும், சீன பொறியியலாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதையெல்லாம் கூட்டி குறைப்பது, என்கின்ற கெப்பாசிட்டியை கூட்டி குறைப்பதெல்லாம் மிக கடினமான செய்யலாம். அப்படித்தான் தொழில்நுட்பவியலாளர் கூறுகின்றார்கள். அதை விட உங்களுக்கு இறக்குமதி செய்யும் செலவு டாலர் போய்கொண்டே இருக்கின்ற நிலக்கரியை நீங்க இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்க கேட்ட அணுமின் நிலையம் என்பது உண்மையிலேயே அது பாதுகாப்பாக இருந்தால், ஒரு புகுஷிமாவில் ஏற்பட்ட வெடி விபத்து மாதிரி ஏற்படாமல் இருந்தால், விபத்து ஏற்படாமல், செர்னோபில் ஏற்பட்ட விபத்து மாதிரி ஏற்படாமல் இருந்தால் அது செலவு குறைந்தது, பாதுகாப்பு கூடியது, சூழலுக்கும் பாதிப்பு குறைந்தது என்ற அந்த அணு கழிவுகளை ஒழுங்காக இந்தியா அது செய்கின்றது. இந்தியா கூடங்குளத்தில் அதை செய்கின்றது. ஆகவே இலங்கை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு செய்ய, இலங்கை சிறிய நாடு, இந்தியாவை போல பெரிய நாடு அல்ல, ஒரு 22 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடு. ஆகவே இலங்கைக்கு பல்வேறுபட்ட சக்தி மூலங்கள் இருக்கின்றன. நீர் மின்சாரம் இருக்கின்றது, அதேனம் சூரிய சக்தி ஊடாக செய்யலாம். நீங்கள் சொல்வது காற்றாலையில நீங்கள் சொல்வது உண்மை. அது பறவைகளுக்கு என சத்தம் வருது. அது சத்தம் வருவதால பறவைகள் நடமாட்டம் இல்லாட்டி எங்களுக்கு பயிர் உற்பத்தியில எல்லாம் சில பாதிப்புகள் என்றால் உயிர் பல்லினத்தன்மை, பயோடைவர்சிட்டிக்கு உயிரினங்களின் அந்த அசைவியக்கம் மிக முக்கியமானது. பாதிப்பு ஏற்பட்ட உற்பத்தி, விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், உற்பத்தி பாதிக்கப்படும், அது உண்மைதான். ஆகவே இலங்கை இப்ப இலங்கைக்கு என்ன தேவை? இலங்கைக்கு என்ன தேவை? குறைந்த செலவில் பெறக்கூடிய எங்களுக்கு மின்சாரம் தேவை. ஏன்னா இலங்கையில மின் உற்பத்திக்கு அதிக செலவாகின்றது. இறக்குமதி செய்யும் போது நிலக்கரியையும் டீசலையும் டாலர் வழியே செல்லுகின்றது. இதை குறைக்க வேண்டிய கட்டத்தில் இலங்கை இருக்கின்றது. ஆகவே அரசியல் ரீதியான திட்டங்கள் இல்லாமல் பொருளாதார ரீதியான திட்டங்கள் வருமாக இருந்தால் இலங்கை மக்களுக்கு அது உண்மையை நன்மையை கொடுக்கும். அரசியலுக்காக வரும் திட்டங்கள், கம்பாந்தோட்ட துறைமுகம், கம்பாந்தோட்ட காபர் மாதிரி செய்தால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தை அது ஏற்படுத்தக்கூடும். இப்ப இந்த அப்படியான அரசியல் ரீதியான திட்டங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்றும். இலங்கைக்கு தேவை பொருளாதார ரீதியான திட்டங்கள். ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்கும் பொழுது குறிப்பிட்டிருந்தால், வெளிநாட்டு மூலதனத்தை உள்ளே வரவழைக்கிறோம், நீங்கள் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள், மூலதனத்தை இடுங்கள், தொழில் பேட்டைகளை ஆரம்பியுங்கள் என்று. இது சார்ந்து ஏதாவது அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றனவா ஜனாதிபதி சார்பாக இல்லது அரசாங்கம் சார்பாக? எவ்வாறான திட்டங்களை அவர் முன்வைத்திருக்கிறார்? அவர்கள் அவசரப்படுவது போல தெரியவில்லை எனக்கு. படிப்படியாக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில சிக்கனங்களை அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சிக்கனம் பேணுகிறார்கள். ஊழல் சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுப்பார்கள். ஏன்னா ஒன்று, ஊழல் என்னும் போது இந்த அரசாங்கம் ஊழலில் ஈடுபடக்கூடாது. அடுத்தது, கடந்த காலங்களில் ஊழல் மூலம் சூறையாடப்பட்ட பணங்கள் கொண்டு வரப்படுவது போன்ற நடவடிக்கை. வெறுமனே ஊழல்வாதிகளில் பட்டியல்களை பார்லமன்றத்தில் வாசிப்பதால் இலங்கை மக்களுக்கு ஒன்று நன்மை வரப்போவதில்லை. முதலாவது இந்த அரசாங்கம் அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அடுத்தது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளுக்குரிய பிராயச்சித்தங்கள், மக்களுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகளை கொண்டு வர வேண்டும், அதுக்குரிய சட்டத்திட்டங்களை பயன்படுத்த வேண்டும், சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சில விஷயங்களை செய்வது போல தெரிகின்றன. பல மக்கள் உடனடியாக எல்லாம் நடைபெற வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு மாதத்துக்குள்ள எல்லாம் நடக்க வேண்டும். அது மனித சுபாவம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல இயலாது. ஆனால் வரவு செலவு திட்டத்தை அவர்கள் பிப்ரவரி மாதத்தில் சமர்ப்பிக்க போகிறார்கள். அதுல இப்போதே வரி குறைப்பெல்லாம் இடம்பெற போகின்றது என்று அரசாங்கம் அறிவித்தே விட்டது. சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட போகின்றது. ஆக அவருடைய 2 மிக முக்கியமான வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற தயாராகிறார்கள். அது இந்த நாட்டு மக்கள், குறிப்பாக கிட்டத்தட்ட 15 லட்சம் அரசு ஊழியர்கள் மிக சிக்கலான நிலைமையில் இருக்கிறார்கள். குறிப்பாக குறைந்த சம்பளம் பெறுபவர்கள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஒரு சலுகை அரசாங்கம் சம்பளத்திற்கு கொடுக்கத்தான் வேணும். வரிச்சுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க போகின்றது. இதை விட நாங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு பிறகுதான் நீங்க சொல்லுவது போல முதலீட்டாளர்களை கவர்வதற்குரிய திட்டங்களை அவர்கள் எவ்வாறு கொண்டு வர போகிறார்கள், எவ்வாறான சலுகைகளை கொடுக்க போகிறார்கள். ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு பங்குச்சந்தை ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்கள் வெற்றி பெற்ற உறவு மிக மோசமான பின்னடைவை சந்தித்தது. ஆனால் பொது தேர்தலுக்கு பிறகு மிக வேகமாக பங்குச்சந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு நல்ல சமிக்ஞை முதலீட்டாளர் பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கம் 5 வருஷத்துக்கு நிச்சயமாக இருக்க போகின்றது. இலங்கையில் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யலாது, பாராளுமன்றத்தை கலைக்க இயலாது 4 வருஷத்துக்கு முதல். ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு உறுதியான அரசாங்கம் இருக்க போகின்றது என்பது தெளிவு. ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கிறோம். இலங்கையில வரலாற்றில் இல்லாத மாதிரி ஏதாவது வரவு செலவு திட்டத்தை தரப்போகிறார்களா? ஆனா IMF விஷயம் ஒரு சிக்கலா இருக்கிற அரசாங்கத்துக்கு. அந்த IMF வரமுறைக்குள்ள நின்றுதான் இவர்கள் செய்ய வேண்டிய இக்கட்டான நிலையில் அரசாங்கம் இருக்கின்றது. என்றால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெற்ற அரசாங்கம் ஒரு செழிப்பான பொருளாதாரம் அல்ல.
ஒரு வரலாற்றிலே மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய நாட்டின் பொருளாதாரத்தை தான் அவர் பெற்றிருக்கின்றார். ஆகவே சில வரையறைகள் இருக்கிறது உண்மை. சிலவற்றை செய்ய முற்படுவது போல தெரிகின்றது. ஆனால் மக்கள் தாறுமாறாக எதிர்பார்க்கிறார்கள். எங்களுக்கு எல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று பல விமர்சிக்கிறார்கள். ஆகவே இந்த இந்த இக்கட்டான நிலையில் அரசாங்கம் இருக்கின்றது என்பது உண்மைதான். விமர்சனங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது யாராக இருந்தாலும் அது நியதியாக மாறிவிட்டது. ஆனால் இப்ப அது இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நமது நாட்டுக்கு இப்ப வாகனங்கள் இறக்குமதி அனுமதிக்க போறோம் என்கிறார்கள். ஆனால் ஒரு பொருளாதார வல்லுநராக உங்களோட எதிர்பார்ப்பை நான் இங்கே எதிர்ப்பு கூற விரும்புகிறேன். என்னவென்றால் எங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான அதி உயர் விலை கொண்ட சொகுசு வாகனங்கள் இல்லாமல் நமக்கு தேவையான அத்தியாவசியமாக அன்றாட வாழ்வாதாரத்துக்கு உகந்த மாதிரி அதாவது என்ன சொல்றது, பொருட்செலவு குறைந்த அளவு பொருட்செலவு உள்ள வாகனங்களை இறக்குமதி செய்து அதனூடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீர்கள்? உங்களோட வாதத்துல ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இலங்கை பொருளாதாரத்தை மையப்படுத்தி நீங்கள் கேட்கிறீர்கள். ஏன்னா எங்களுக்கு பெருமளவு டொலரை வெளியே அனுப்புகின்ற ஆடம்பரமான வாகனங்கள் தேவையில்லை. ஆனால் மனித சுபாவம் எல்லோரும் ஆடம்பரமாக செல்வந்தர்கள் தங்களுடைய ஆடம்பரத்தை காட்டுவதற்கு ஒன்று வீடு வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இப்பொழுது என்ன நடக்க போறது சொன்னால், அரசாங்கம் இப்பொழுது வாகன தடை இருக்கின்றது. அத்தியாவசியமான உல்லாச பயணத்துறைக்கு தேவையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. பிப்ரவரிக்கு பிறகு ஒரு 1000 சிசி அந்த என்ஜின் கெப்பாசிட்டி 1000 சிசிக்கு உட்பட்ட வாகனங்கள் நீங்க அந்த கேட்டகரி உங்கள் வாதத்துக்குள்ள வருகின்றது. பெரிய ஆடம்பர வாகனங்கள் இல்லாம அந்த 1000 சிசி கெப்பாசிட்டி உள்ள வாகனங்கள் உல்லாச பயணத்துறைக்கு வைத்தியத்துறைக்கு தேவையான வாகனங்கள் தான் முதற்கட்டமாக இறக்குமதி செய்யப்பட போகின்றன. அதற்கு பிறகு படிப்படியாகத்தான் ஏனைய வாகனங்கள் ஆடம்பர வாகனங்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட போகின்றன. கட்டம் கட்டமாகத்தான் அரசாங்கம் விட போகின்றது. அரசாங்கம் வாகன இறக்குமதியை அனுமதித்தால் உங்களுக்கு தெரியும், வாகன இறக்குமதி தான் அதிக அளவு டொலரை வெளியே தள்ளும். அதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு பக்கத்துல டொலர் வெளியில போனாலும் இன்னொரு பக்கத்துல இலங்கை ரூபாயில வருமானம் கிடைக்கும். ஏன்னா காமருக்கு ஒவ்வொரு வாகனம் வரும்பொழுது இலங்கை ரூபாயில் வரி உங்களுக்கு தெரியும், சுங்க வரி, வேல்யூட டாக்ஸ் இருக்குது, எக்ஸைஸ் டாக்ஸ் இருக்கு, வாகனங்களுக்கு எல்லாமே இருக்கின்றது. அப்ப எல்லா வரிகளும் விதிக்கப்படும் போது இலங்கை ரூபாயில் அரசாங்கத்துக்கு லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அப்ப இலங்கை ரூபாயில் வருமானம் அதிகரிக்கப்பட போகின்றது. அது IMF கோரிக்கையும் கூட. IMF-ம் அழுத்தி கூறுகின்றது, நீங்கள் வாகன இறக்குமதியை நீண்ட காலத்துக்கு தடை செய்ய இயலாது, உங்களுடைய அந்நிய செலாவணியை பார்த்து நிலைமையை பார்த்து செய்யுங்கள் என்று இந்த தரம் கூறிவிட்டு போய்விட்டது. ஆகவே அரசாங்கத்துக்கு வாகன இறக்குமதியை அனுமதிக்கவும், அப்படி இல்லாவிட்டால் பழைய வாகனங்களை நீங்கள் ஓடவிட்டால் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்ய வேண்டி வரும், அந்த செலவுகள் வரும். சில அந்த துறை அப்படியே முடங்கி விட்டது. ஆகவே நீங்கள் சொல்லுவதையும் கருத்தில் எடுக்க வேண்டும். ஆனால் மிக கூட ஆடம்பரமான வாகனங்கள் காலம் பிந்தித்தான் வரப்போகின்றது. ஆகவே இலங்கைக்கு ஒரு வருஷம் வெறுமனே உல்லாச பயணிகளூடாக ஒரு 5-6 பில்லியன் டாலர், புலம்பெயர்ந்த இலங்கையர் அனுப்புவது ஒரு 6-7 பில்லியன் டாலர் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப வங்கியிடம் டாலர் இருக்குது. இப்ப மத்திய வங்கி தன்னிடம் இருக்கிற டாலரை கொடுத்து வாகனங்கள் இறக்குமதி செய்வதில்லை. உல்லாச பயணிகள் வரும்போதும் புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் அனுப்பும் போது அதில் அந்தந்த வங்கிகளிடம் தான் அந்த டாலர் போகின்றது. அந்த வங்கிகளிடம் டாலர் இருக்கின்றது. ஆகவே அந்த டாலரை அரசாங்கம் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கும். எவ்வளவு டாலர் வங்கியிடம் இருக்கின்றது, மத்திய வங்கியிடம் இருக்கின்றது, எவ்வளவு வருகின்றது என்று. அவை சிக்கலில வரும்போது ஒரு கட்டத்தில் சில வேளை நிறுத்தப்படவும் விடலாம், ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்ய வேணாம். ஆனால் அரசாங்கம் அதை கண்காணித்துத்தான் அந்த விஷயங்களை செய்யும். ஆனால் சுற்றுலாத்துறையை முன்னேற்றுவது ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் எங்களுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வரும், அதாவது இலங்கையின் பொருளாதாரத்தை ஒருபடி மேலே கொண்டு போக நினைத்தாலும் மறைமுகமாக அதாவது அந்நிய நாடுகளில் இருந்து அவர்களுடைய உளவாளிகள் ஊடுருவதற்கான சந்தர்ப்பம் அதிக அளவில் இருக்கிறது. அண்மை காலங்களில் நீங்களே அறிந்திருப்பீர்கள், யாழ்ப்பாணத்தில் பல இந்திய உளவுத்துறையினர் தெருக்களில் ஐஸ்கிரீம் விற்பது போல, புடவை வியாபாரிகள் போல அலைந்து திரிந்ததையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சோ இந்த ஆபத்தில் இருந்தும் அரசாங்கம் பாதுகாக்க வேண்டிய, தன்னை தற்பாதுகாப்புக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அல்லவா? பல நாடுகளில் இந்த கண்காணிப்பு இருக்கின்றது. இலங்கையில அந்த டிஜிட்டலைசேஷன் இல்லாததால ஒரு உல்லாச பயணி கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்து அவர் எந்த ஹோட்டலில் நிற்கின்றார், அவர் எப்ப வந்தவர், அவர் எத்தனை நாளைக்கு அவருக்கு விசா என்ற விஷயங்கள் டிஜிட்டலைசேஷனுக்குள்ள வருமா இருந்தால் ஒவ்வொரு உல்லாச பயணியும் எந்த இடத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் திரும்பி செல்லவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்காணிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் வெறுமனே உல்லாச பயணிகள் கொண்டு வர்ற டாலருக்காக விட்டால் நீங்கள் சொல்லும் பிரச்சனைகள் வரும். ஏன்னா நீங்கள் பல்வேறு நாட்டுக்கு பயணம் செய்திருப்பீர்கள். எனக்கு அனுபவம் இருக்கின்றது.
பல்கலைக்கழக ஊடாக நாங்கள் மாநாடுக்கு சென்ற போது கூட வந்து எங்களுடைய விமான நிலையத்தில் கொடுத்த தகவலின்படி நாங்கள் அந்த ஹோட்டலில் நிற்கிறோமா என்று செக் பண்ணுவதெல்லாம் இருக்குது. அது எல்லா நாளுமே செய்கின்றன. ஆகவே நீங்கள் பாதுகாப்புல இலங்கை முக்கியத்துவம் கொடுக்குமாக இருந்தால் இப்ப சில விமான நிலையங்களில வைஃபை எல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா அதை தடுத்து வச்சிருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது போல இலங்கையும் எதிர்காலத்து இந்த டிஜிட்டலைசேஷனுக்குள்ள இலங்கை முழுமையாக செல்லுமாக இருந்தால் இந்த பாதுகாப்பு பிரச்சனையை துல்லியமாக நாங்கள் மதிப்பிடலாம். ஒவ்வொரு உல்லாச பணியாயும் எவ்வளவு காலம் 3 மாதத்துக்குள்ள அவர் போறாரா போகவில்லையா, யார நாங்க இந்த ரெட் லிஸ்டுக்குள்ள கொண்டு வர பிளாக் லிஸ்டுக்குள்ள கொண்டு வா, இந்த விஷயங்கள்லாம் செய்யும். இப்ப மனுவலா செய்யும் போது அதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருக்கின்றது. அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாகின்றன. நல்லது. இதுவரை நேரம் பலதரப்பட்ட விஷயங்களை பேசினோம். மீண்டும் இன்னும் ஒரு நேர்காணலில் வித்தியாசமான சில ஆய்வுகளை செய்யலாம். இதுவரை நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காகவும் ரூபம் டிவி நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள். வணக்கம். உங்களுக்கும் ரூபம் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நன்றி.